வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 16 பொறையுடைமை. குறள் எண் 156. வணக்கம். பொறையுடைமை அதிகாரத்தின் 6வது குறள் இது. நாம் ஒருவரை பழிவாங்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி எவ்வளவு காலம் நீடிக்கும்? அதே சமயம் நாம் பொறுமை காத்தால் கிடைக்கும் புகழ் எவ்வளவு காலம் நிலைக்கும்? காலத்தின் அடிப்படையில் பழிவாங்குவதையும் பொறுமையையும் ஒப்பிட்டு பார்க்கிறார் வள்ளுவர். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். தமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பவருக்கு அந்த ஒரு நாளில் மட்டுமே இன்பம் கிடைக்கும். ஆனால் அந்த தீமையை பொறுத்துக் கொள்பவருக்கு உலகம் அழியும் வரை புகழ் நிலைத்து நிற்கும். தண்டிப்பவன் தன் கோபத்தை தீர்த்து கொள்கிறான். அதனால் அவனுக்கு ஒரு தற்காலிக திருப்தி கிடைக்கிறது. ஆனால் பொறுமை காப்பவன் தன் உணர்ச்சிகளை வெல்கிறான். உணர்ச்சிகளை வென்றவனே வரலாற்றில் நிலைக்கிறான். ஒரு நாள் இன்பமா அல்லது உலகம் உள்ளவரை புகழா என்பதை தீர்மானிப்பது நம் பொறுமைதான். இன்று நாம் புகழுக்கும் பொறுமைக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொண்டோம். அடுத்த குறளில் 157 மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.